ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தால் நான் உங்கள் சுஜிதா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிதன்யா கேஸில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது, இன்கேஸ் வந்து அவங்களுக்கு அது மாதிரி லைஃப் அமைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிதன்யாவோட வீட்டுக்கார் மாதிரி நம்மளுக்கு இருந்தாங்கன்னா நம்ம எப்படி யோசிப்போன்ற ஒரு சின்ன ஒரு இதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஐடியாஸ்னால் லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ரிதன்யா விஷயன்றது ஒரு 50%. இதெல்லாம் விட பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் வந்து நிறைய பெண்கள் வந்து வீட்டில் அனுபவிச்சுட்டு குடும்பத்தையும் ரன் பண்ணிட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு இது மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்களோட மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிதன்யாவோட சுச்சுவேஷனில் காவியா இருக்காங்க. உங்களுக்கு இதே மாதிரி 3 months ஆயிடுச்சு. லைஃப் வந்து ரொம்ப ட்ராஜடிக்காக போகுது. இவ்வளோ சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க கவினாலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சூசைட் தான் பண்ணிப்பேன். ரிதன்யா எடுத்த முடிவை தான் நான் எடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க உள்ளே இருந்து என்னென்ன சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. சில பேர் சொல்கிறாங்களே அவங்க வீட்டுக்கு போயிருக்கலான்னுட்டு, அவங்க அம்மா கூட போய் இருந்திருக்கலான்னுட்டு. அவங்க எதனால் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, வீட்டுக்கு போனால் அவங்க 2வது மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்கன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க பிடிச்சி ஒரு லைஃப்பை லவ் பண்ணியிருந்து தான் இருந்திருந்தா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தான் கவினை பார்த்துருக்காங்க. கவினை மேரேஜ் பண்ணதே ஒரே ஆள் தான். அப்படி இருக்கிறப்போ ரிதன்யா என்ன முடிவு எடுத்தாங்களோ அதை தான் நானும் எடுத்திருப்பேன். ஓகே, இந்த டாபிக் வந்து நம்ம கருத்து எதுவும் சொல்ல வேணாம், ஏன்னா அவங்களோட தாட்டு. இப்போ வந்து கலைகிட்ட கேட்போம். கலை, இப்போ வந்து உனக்கு அது மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கனா நீ என்னடி பண்ணுவேன்? அதுதான் நானும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஆசையோட தான் அந்த லைஃபுக்குள்ளே போயிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருப்பேன். எடுத்த உடனேலாம் என் பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொண்டுட்டு போக மாட்டேன். நானே சரி பண்ண முடியுமான்னு தான் போயிருப்பேன். அதுக்கு மேலே என்ன மீறி ஹராஸ்மெண்ட் அப்படின்லாம் ஒன்று போகுது அப்படின்னாக்க நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டுட்டு போயிடுவேன். அவங்க வந்துட்டு திரும்பி வந்துட்டு வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் கூட எனக்கு ஓகே. ரீமேரேஜ் அப்படிலாம் பேசினாங்கன்னா ஆல்ரெடி ஒரு லைஃப்லையே நம்ம அடிபட்டாச்சு. திரும்ப ரீமேரேஜ் அப்படின்னு ஒன்று இது பண்ண முடியாது. அதுக்காக சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கும் வந்துட்டு நான் போக மாட்டேன். எனக்கான டைமை நான் எடுத்துட்டு நான் ஹாஸ்டலுக்கு கூட போயிடுவேனே தவிர தனியாகவே இருந்துக்கலான்னுட்டு நான் சூசைட் கண்டிப்பாக பண்ணிட்டு இருந்திருக்கேன். சப்போஸ் வந்து உன்னை வந்து நீ டைவர்ஸே பண்ணக்கூடாது, திரும்ப உன்னை ஏன்னா ரிதன்யா வந்து ஆல்ரெடி சமாதானம் ஆகிட்டு வந்துட்டாங்க. கிடையாது, கேரளா சைடு போயிட்டு வந்துட்டு சமாதானத்தோட வர்றாங்க. திரும்ப வந்து மாமியார்லாம் வந்து சமாதானப்படுத்திருக்காங்க, சாரி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னவும் அவளுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப அனுப்பிடுவாங்களோ, திரும்ப அதே வீட்டில் போய் அந்த நரகத்தில் இருக்கணுமோ, அந்த சுச்சுவேஷன்ல சொல்லுங்க. இல்லை, அந்த சுச்சுவேஷனில் திரும்ப கன்வின்ஸ் பண்ணியிருந்து நானும் ட்ரை பண்ணியிருப்பேன். வாழ்ந்துட முடியுமா எப்படியாச்சும் இந்த லைஃப்பை. ஏன்னா சொசைட்டி அப்படி இல்லைல்ல. ஏன்னா இந்த பொண்ணு போயிட்டு வாழலப்பா அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர உள்ள அந்த பொண்ணோட ஸ்ட்ரகிள் எல்லாம் இந்த சொசைட்டி பார்க்குற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை இந்த சொசைட்டிக்கு. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் தான் போயிருப்பேன். அதையும் மீறி முடியலன்னாலுமே நான் சூசைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா சூசைட் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருந்தால் அதுக்கு வாழ்ந்துட்டே போயிடலாம்ல. ஸோ நான் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். மேபி ஃபியூச்சரில் எனக்கே பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் என்னை தேடி வருது அப்படின்னாக்கா அந்த லைஃப்ல நான் ஹாப்பியா இருந்துருவேனே தவிர என் லைஃபை நானே எல்லாம் எண்டப் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு தைரியம் நம்மளுக்கு கிடையாது இல்ல. லைஃபை எண்டப் பண்ணிக்க மாட்டேன் நானே. சூப்பர் சூப்பர். ரிதன்யாவோட வீடியோ ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்லடி, அப்போ வந்து அவங்க சொன்னது என்னன்னா கமெண்ட்ஸ்ல எல்லாருமே பேரண்ட்ஸை மட்டும்தான் அகைன்ஸ்டா பேசினாங்க. அவங்க ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த இன்டர்வியூல அப்படிலாம் கிடையாது, நாங்க வந்து அந்த பொண்ணை டைவர்ஸே பண்ணிக்கலாம்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த பொண்ணு சாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கும்போது வீட்லயே வச்சுக்கலாமே. அந்த அளவுக்கு ஃபுல் தாட்ல பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸே பண்ணி என் பிள்ளைய நான் வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொல்றவங்க செகண்ட் மேரேஜ் பண்றேன்ற தாட்டே வந்திருக்காது. கரெக்ட். ஆனா அதுவே வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணதுனால மட்டும் தானே அவங்க போயிட்டு நீ வாழ்ந்துதான் ஆகணும், நீ இருந்துதான் ஆகணும், இவ்வளவு செலவு பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி சொன்னதுனால மட்டும் தானே அவங்க சூசைட் வரைக்கும் போயிருப்பாங்க. எடுத்தோடனே கண்டிப்பா ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் அவ செத்துருக்கவே தேவையில்லையே ஓகே அப்படின்ற நான் சொன்னா அதே தான் சொல்ல வராங்க. கரெக்டாடி? ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதுதான். அவங்க செகண்ட் மேரேஜை பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. இவங்க சொல்றது செகண்ட் மேரேஜ் ஏதாவது பண்ணிடுவோமா, நான் ஒருத்தனுக்காக தான் நான் ஆளுவேன், நாயா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க செகண்ட் மேரேஜை பத்தி பேசியிருந்தனாலதான் அவங்க இறந்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்னன்னாக்க
நீ ரிதன்யா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணல அப்படி சொல்ற, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் மட்டும் என்ன கரெக்டா இருக்காங்களா என்ன? நாளைக்கு நம்மளே போயிட்டு எனக்கு இந்த லைஃப் சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நீ வெளியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றதை விட நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து நல்ல எவ்வளோ அடுத்த நெகட்டிவான பர்சன்ஸ் எக்ஸாம்பிளா சொல்லி அதை கம்பேர் பண்ணும்போது உன் லைஃப் சூப்பரா இருக்கே, அப்ப நீ வந்து வாழலாமே அழகா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அப்படி திணிக்கதான் பாப்பாங்க. நம்மள பெயின் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம வாயை திறந்து பேரண்ட்ஸ்ட அம்மா இது மாதிரி நடக்குதுன்னு சொல்றத கூட அவங்க காது கொடுத்து கேட்க தயாரா இல்ல. இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறது அப்படி சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னாக்கா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கல்யாணம் முடிச்சிட்டோம், கண்டிப்பா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஆசையா அப்படிதான் பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்துட்டு நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்னன்னா ஒன்ஸ் அந்த லைஃப் ஃபெயில் ஆச்சு அப்படின்னாக்க அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை என்னால முடியல அப்படின்னம்னாக்கா திரும்பி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்க பொண்ணாவே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டைம் வந்துட்டு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். ஏன்னா நாளைக்குன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவ மனசுக்கு இன்னும் பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் கூட அமையலாம். எல்லாத்தையுமே வந்துட்டு நார்மலைஸ் பண்ணணும். அதுதான் எனக்கு செகண்ட் மேரேஜ், டிவோர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நார்மலைஸ் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுமே வந்து ஜென்ஸ் கிடையாது, லேடிஸ் தான். இது மாதிரி வந்து டைவர்ஸ் பண்ணக்கூடாது, இல்ல நீ உன் புருஷனோட வந்து எந்த பிரச்சனைனாலும் ஒட்டி போ, ஊரோட ஒட்டு போ, உன் புருஷனோட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்றது யாருன்னா லேடிஸ் மட்டும்தான். அதே லேடிஸ் தான் அவங்க வீட்டுக்கார்ட்ட இதே ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இதெல்லாம் கடந்து வந்துட்டேன், இப்போ என் லைஃப் நல்லா இருக்குல்ல, ஸோ உனக்கு மாறும்னா அவங்கள நம்ம திருத்துறது நம்ம வேலையே கிடையாது. அதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வரல, நம்ம லைஃப்பை தானே நம்ம வாழ வந்திருக்கோம். அவங்க லைஃபையும் சேர்த்து வாழ வேண்டியது இருக்கு, குழந்தைங்களோட லைஃபையும் சேர்த்து வாழ வேண்டியது இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது ஓகே, ஓகேவா? எடுத்த உடனே அப்படி கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஓகே. ஆனா எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்ங்கிறது வந்துட்டு இண்டிவிஜுவல் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதா? எனக்கு வந்துட்டு உன்னால வந்துட்டு சர்ஜரி தான் தாங்க முடியாது, என்னால ஒரு ஊசியே தாங்க முடியாது. பெயினுங்கிறது வந்துட்டு எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டுங்கிறப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அதை மட்டும் பேசக்கூடாது. நேற்று ஒரு பையனுமே சூசைட் பண்ணிக்கிட்டான், ஒரு நியூலி மேரிட் தான். என்னன்னாக்கா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு பெரிய நம்ம லைஃபை வந்துட்டு நம்மளே எண்ட் அப் பண்ணிக்க கூடாது. அதுதான் என்னோட இது. எவ்வளவோ எண்ட் அப் பண்ணிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க சொசைட்டியே என்ன பண்றாங்கன்னா அவங்க எண்ட் அப் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்கள போட்டு திணிக்கிறதுனால தானே அவங்க எண்ட் அப் பண்றாங்க. ஏன்னா எடுத்தோடனே யாருமே சரி போய் சூசைட் பண்ணணும்ன்றத யோசிக்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா அவங்க எவ்வளோ பெயினை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருந்தாலும் இதுக்கப்புறமும் என்னால் முடியாதுன்றதுனால மட்டும்தானே அவங்க சூசைடுன்ற வார்த்தைக்கு போகணும். அது எதனால வரும், அந்த தாட் எதனால வரும்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்றதுனால. இப்போ ஒருத்தவங்க நம்ம டிபெண்ட் பண்ணி வாழும்போது, இப்போ இன்கேஸ் நானோ இல்லை இவ்வளோ ஒரு வேலைக்கே நம்ம போகாம இருக்கோம் அப்படின்றப்போ என்ன ஆகுனா, நம்ம வீட்டுக்காரோட சண்டை போட்டு வெளியே வந்துட்டோம். பேரண்ட்ஸ் வந்து நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டுக்குள்ள, ஹஸ்பண்டும் இல்லை, குழந்தைய வச்சு நம்ம என்ன பண்றது? அடுத்து சாவர தாட் தான் வரும். சரியா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம எப்போவுமே ஸ்டாண்டர்டாக ஒரு இதில் இருக்கணும். ஒரு கேர்ள்ஸ் வந்து கல்யாணம் ஆனாலுமே நம்ம படித்ததுக்குரிய வேலைக்கு போய் தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். சரியா? அது வேற ஒரு டாபிக், அது வேற ஒரு இது. இப்போ ரிதன்யா விஷயத்தில் ஒரு சில லேடிஸ், இப்போ எதுக்காக நான் அந்த வீடியோ போட்டேன்னு சொல்லிடுறேன். எல்லா லேடிஸுக்குமே பிரச்சனை இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணுங்க. போட்டு உங்களுக்குள்ளேயே முடக்கி வச்சு போய் நான் செத்தாதான் அதுக்கு முடிவு அப்படின்ற தாட்டுக்கு போகாதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? என்னன்னா 25 வருஷம் வந்துட்டு நம்மள வளர்க்கறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காங்க, நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நம்ம உயிரை நம்ம இது பண்ணிட்டு ஆல்ரெடி 27 வருஷம் அவங்க எஃபர்ட்டு, ஸ்ட்ரகிள், கஷ்டம் எல்லாத்தையுமே அவங்க மேலே போட்டிருக்காங்க. டக்குன்னு செத்து போயிட்டா அவங்களுக்கு திரும்பவும் ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுத்துட்டு போகக்கூடாது. யாரா இருந்தாலுமே சரி. அதுதான் ஒரு ஆங்கர் கூட சொல்லியிருப்பாங்க, சரி ஒரு தப்பான பொருளை நம்ம கையில எடுத்துட்டோம், அது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை கீழே வச்சிடலாம். நீங்க வச்சதுக்கு அப்புறமா அதை பத்தி யாருமே பேசவே, அவன் பேசுறான் இவன் பேசுறான், வேற யாரும் நம்மளோட லைஃபை வாழ முடியாது, நம்ம மட்டும் தான் வாழ முடியும். சோ கண்டிப்பா நீங்க உங்க முடிவை ப்ராப்பரா எடுத்து நீங்க அதுல ஸ்டாண்டர்டா நிக்கணும். ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டோமா அப்படின்னு நினைக்காம ஒரு முடிவு நல்லா யோசிச்சு எடுங்க. எடுத்து வெளியே வந்தீங்கன்னா திரும்ப அதுக்குள்ள போகாத அளவுக்கு நீங்க வந்து கேர்
கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொன்னு சுஜி, இந்த சொசைட்டி வந்துட்டு ஜெயிச்சாலும் தான் நம்மள தப்பா பேசும். எப்படி இவன் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னா அதுக்கும் பேசும். தோத்தாலும் தான் தப்பா பேசும். ஸ்டெப்ஸ் எடுக்கலன்னாலும் தப்பா பேசும். ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் தப்பா தான் பேசும். சோ நீ என்ன பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு பேசதான் போறாங்க. அதுக்கு என்னன்னாக்கா அதேதான் அடுத்த பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டு பேசு. நீ பேசதான் போற, எப்படியா பேசதான் போற. நான் பிடிச்ச லைஃப்ல வாழ்ந்துட்டு போறேன், நீ பேசு, அவ்வளவுதான். வந்துட்டு ஒரு கேர்ள் பேபி இருக்கு. சோ நான் வந்துட்டு கேர்ள் பேபியோட பேரண்ட்ஸ் எல்லாமே ப்ளீஸ் கல்யாணம் பண்றவங்க சொல்லி அனுப்புங்க. உனக்கு அந்த லைஃப்ல ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க திரும்பி உயிரோட அப்பா கிட்ட வந்துரு, அம்மா கிட்ட வந்துரு அப்படி சொல்லி அனுப்புங்க. தயவு செஞ்சு வந்துட்டு யாருமே வந்து பிடிக்கலன்னா நீங்க உயிரோட வந்துருங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட. கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது ஒண்ணுதான் எனக்கு சொல்லணும் பேரண்ட்ஸ்க்கு. உங்களோட தாட்டா சொல்றோம், அவ்வளவுதான். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா, கலை காவ்யா. பாய்.